எழுத்தாணி. எழுத்தாணின்ற பேரு எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? எழுத்தாணின்ற பேரு ஏழாதி அப்படின்ற இலக்கிய நூல்ல இருந்து தான் வந்துச்சு. பேனாக்கள்ல நிறைய வகைகள் இருக்கிற மாதிரி எழுத்தாணிலையும் நிறைய வகைகள் இருக்கு. முதலாவதா குண்டெழுத்தாணி. இதோட மேல் பகுதி கொஞ்சம் கனமாகவும் கீழ்ப்பகுதி கூர்மை மழுங்கினதாகவும் இருக்கும். இரண்டாவதா கூரெழுத்தாணி. இது ரொம்ப கூர்மையா இருக்கும். இது எழுத வழக்கமானவங்க பயன்படுத்துறது. மூன்றாவதா வாரெழுத்தாணி. இதோட மேல் பகுதி கத்தி மாதிரி கூர்மையானதாகவும் கீழ்ப்பகுதி எழுதுறதுக்கு ஏத்த மாதிரியும் இருக்கும். இதை வச்சு இதோட மேல் பகுதியில ஓலைச்சுவடிகளை கிழிக்கவும் கீழ்ப்பகுதியில எழுதுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான்காவதா மடக்கெழுத்தாணி. இதுவும் வாரெழுத்து மாதிரி தான். ஆனா இதுல மேல் பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் நடுவுல ஒரு கைப்பிடி இருக்கும். அதுல கத்தி மாதிரியான கூர்மையான பொருட்களை மடக்கி வச்சுக்கலாம். நம்ம தேவையானப்போ அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். இதுதான் பேனாவின் தொடக்க கால வரலாறு. இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவல்களுக்கு தமிழ் மயத்தோடு இணைந்திருக்கும்.